ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நான் உங்கள் சகோதரன் செல்வம். அன்பானவர்களே, இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற பல உங்களுடைய நல்ல கருத்துக்களை, நல்ல ஆசீர்வாதமான செய்திகளை அடியேனுக்கு ஒவ்வொரு வாரமுமே சொல்லி வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன். இது எந்த மனுஷனுடைய பிரபல்யத்துக்கோ பேருக்கோ அல்ல. தெய்வத்தினுடைய நாமம் ஒவ்வொருவருக்குள்ளும் மகிமைப்பட வேண்டும். தெய்வத்துக்குள்ளான ஒரு தேடல் இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக தேவனுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி பல மணித்தியாலங்களோ அல்லது பல நிமிடங்களோ சிந்திக்க வைக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சியாக அல்லது தெய்வத்துக்குள்ளாக ஒரு தேடலை உண்டாக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் அன்பானவர்களே, இந்த வாரத்துக்கான நிகழ்ச்சிகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியின் இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை நான் கேட்பதற்கு முன்பு வழமையாக ஒவ்வொரு கிழமைகளிலும் முதலாவதாக சென்ற வாரத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு யாரெல்லாம் சரியான பதில்களை சொல்லியிருந்தார்கள், அதற்கு சென்ற வாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன சரியான பதில்கள் என்பதை சீக்கிரமாக நாங்கள் பார்த்து இந்த வாரத்துக்குரிய அன்பானவர்களே கேள்விகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை சகோதரி கார்த்திபன் ராஜினி, சகோதரி ரமணன் யாழினி, சகோதரி தயாபரன் அனிதா, இந்த 3 பேரும் சரியான பதில்களை எழுதியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்வது போல 10 கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுத வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தாலும் 9 கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில்களை எழுதும் பொழுது நாங்கள் உங்களை பரிசினை வெல்லத்தக்கதாக உங்களை அதற்குள்ளாக நாங்கள் தெரிவு செய்கிறோம். ஆனால் அநேகம் பேர் அதற்குள்ளே வரும் பொழுது ஒருவர் தான் பரிசுக்குரியவராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். ஆகவே சிலர் இந்த 3 பேரிலும் கூட சிலர் நீங்கள் 9 கேள்விகளுக்கு பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களையும் இந்த நாளிலும் கூட சரியான பதில்களை எழுதியிருக்கிறீர்கள். பரிசை வெல்லத்தக்கதாக உங்களையும் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு முதலாவது என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதை விட உண்மையாக நான் அநேகம் பேர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள். நல்ல ஒரு நிகழ்ச்சி, ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி அநேகர் நீங்கள் சொல்லுகிறீர்கள். சிலர் கஷ்டமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். உண்மையாக அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ளே ஒரு தேடல் உண்டாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே, அதாவது இது கர்த்தருக்குள்ளான ஒரு தேடலை உண்டாக்கத்தக்கதான ஒரு நிகழ்ச்சியாய் இருக்கிறபடினால்தான் நானும் சந்தோஷத்தோடு அன்புக்குரியவர்களே எனக்கும் ஒரு பிரயோஜனமாக இதில் இருக்கிறபடினாலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உற்சாகத்தோடு செய்கிறேன். ஆகவே அநேகரும் நீங்கள் எந்த ஒரு சோர்வில்லாமல் தான் அநேகர் என்னோடு பேசுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நான் சொல்வது போல தெரியாவிட்டால் என்னிடம் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்கள். சில குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கத்தக்கதான சில உதவிகளை உங்களுக்கு சொல்லுவேன். ஆகவே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது தெரிந்த நண்பர்களிடம் அன்புக்குரியவர்களே நீங்கள் கேட்டு அந்த பதில்களை கண்டுபிடிக்க முயற்சிக்க முடியும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அநேகர் நீங்கள் பதில்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக முயற்சி செய்திருக்கிறீர்கள். முயற்சி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களையும்
ஆசீர்வதிப்பாராக. சிலர் நீங்கள் 10 கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடித்தாலும் நீங்கள் எழுதி எங்களுக்கு தெரிவிப்பதில்லை. அது நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ற செய்திகளையும் கூட சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாவது அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்குள்ளாக ஒரு 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 முதிர்ச்சிக்குள்ளாக அல்லது கர்த்தருக்குள்ள அந்த நேரங்களை செலவிடத்தக்கதாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதுமே என் தேவனுக்குள்ளாக நல்லதையே நினைத்து என் தேவனை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தது போல 3 பேர் சரியான பதில்களை எழுதி தெரிவித்திருக்கிறார்கள். 3 பேரும் பரிசினை வெல்வதற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர் தான் பரிசை தட்டி செல்ல போகிறார். ஆகவே அந்த ஒருவர் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக வழமை போல இந்த குடுவைக்குள்ளே 3 பேருடைய பெயரையும் நான் போட்டிருக்கிறேன். ஆகவே இப்பொழுதும் இந்த குடுவைக்குள்ளே இருக்கிற 3 பேருடைய பெயர்களையும் நான் நன்றாக இந்த குடுவையை குலுக்கி ஒருவரை நாங்கள் தெரிவு செய்யலாம். ஆகவே இப்பொழுதும் கூட நன்றாக குலுக்கி ஒருவருடைய பெயரை நாங்கள் எடுப்போம். யாருடைய பெயர் வருகிறதோ அவர்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலும் பரிசினை வெல்பவராக இருக்கிறார். ஆகவே யார் என்று நாங்கள் பார்க்கலாம். இலங்கை பண மதிப்பீட்டின்படி 500 ரூபாயை வெல்லப் போகிறவர் கார்த்திபன் ராஜினி அவர்கள்தான் இன்றைய நாளிலும் பரிசு தொகையினை வெல்லுகிறார். சகோதரிக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் சென்ற வாரத்திலே யார் சரியான பதில்களை சொன்னார்கள், யார் பரிசினை வென்றவர் என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். ஆகவே சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்களை இப்பொழுது நான் சீக்கிரமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் 3 பாடல்களை இடையிலிருந்து ஒளிபரப்பு செய்து அந்த பாடலின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பெயர் என்ன என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே முதலாவதாக ஒளிபரப்பாகிய பாடல் பசுந்தோல் போர்த்திய புலியா என்று சொல்லுகிற பாடலை சகோதரர் ரவி பாரத் அவர்கள் படித்திருந்தார்கள். இரண்டாவதாக ஒளிபரப்பாகிய பாடல் காட்டுப்புறாவின் சத்தம் என்று சொல்லுகிற அந்த பாடலை ஜோன்சினி அவர்கள் படித்திருந்தார்கள். மூன்றாவதாக ஒளிபரப்பாகிய பாடல், இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய பாடல் முதல் பாடல் வரியும் பாடலை படித்தவருடைய பேரும் ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய் என்று சொல்லுகிற அந்த பாடலை சகோதரி கிருபா விக்டர் அவர்கள் படித்திருந்தார்கள். அடுத்த 4 கேள்விகள், அதாவது 3 கேள்விகளுக்கு பிற்பாடு 4 கேள்விகள், 4வது கேள்வியிலிருந்து 7வது கேள்வி வரைக்கும் படம் பார்த்து பதில் சொல்லு என்று சொல்லுகிற ஒரு கேள்வி பகுதியை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக ஒரு படத்தை நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு தேவ மனிதனுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும், எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லி அந்த படத்தொன்றை போட்டிருந்தோம். அந்த படம் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய படம், எல்லாருக்கும் தெரிந்த படம். இந்தியா தேசத்தை சேர்ந்தவர் தெரியும் உங்கள் அநேகருக்கு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல்கள் அநேகரை பலப்படுத்துகிறது, அநேகரை தேவனுக்குள்ளாக நடத்துகிறது. சோர்வான நேரங்களில் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக பல பாடல்கள் அன்புக்குரியவர்களே எங்களை தட்டி எழுப்புகிற பாடல்கள். இப்படி ஃபாதர் அவர்களுடைய பாடல்கள் அநேக கிராமங்களில் இருக்கிற எல்லாருக்குமே ஒலித்த பாடல்களாகவே ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவருடைய பாடல்கள் இருக்கிறது. உங்கள் அநேகருக்கு அவரை குறித்த விடயங்கள் தெரியும். அடுத்ததாக இந்த தேவ மனிதனை குறித்த படத்தை நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணின பிற்பாடு அடுத்த 3 படங்களை நாங்கள், அதாவது அந்த படங்களின் அடிப்படையில் சில கேள்விகளை கேட்டிருந்தோம். முதலாவதாக சில படங்களை ஒன்றிணைத்து அந்த படங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு தேவ மனிதனுடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது ஒரு தீர்க்கதரிசியினுடைய பெயர் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசி எப்படியாக ஆண்டவர் நினிவேக்கு போக சொன்ன பொழுது அவர் தர்ஷீஷுக்கு அங்கே கப்பல் எடுத்தார். அந்த கப்பல் எடுத்த பொழுது எப்படியாக கடல் கொந்தளித்தது, அந்த கொந்தளித்த பொழுது அங்கே கப்பலில் இருந்த சரக்குகளை தூக்கி போடுகிற படமும், பிற்பாடு அங்கே யோனாவை கூட அந்த கப்பலிலிருந்து தூக்கி போட்டார்கள். போட்ட பொழுது மீன் அங்கே யோனாவை விழுங்கிய அந்த படத்தை கூட நாங்கள் பார்த்தோம். ஆகவே யோனா தீர்க்கதரிசி என்பது சரியான பதில். அடுத்ததாக இன்னொரு படத்தை நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணினோம். கேள்வி தொகையிலே 6வது கேள்வியாக அந்த கேள்வியை நாங்கள் போட்டிருந்தோம். ஒரு இளையான் படத்தையும் சாக்கு படத்தையும் போட்டிருந்தோம்.
இதிலும் கூட ஒரு தேவ மனிதனுடைய பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த படத்திலும் கூட நீங்கள் இலகுவாகவே அநேகர் கண்டுபிடித்திருப்பீர்கள். ஈசாக்கு என்றால் ஈசாக்கு இலகுவான பெயர், அது தேவ மனிதனுடைய பெயர். ஆகவே அந்த படத்துக்குரிய விடையும் ஈசாக்கு என்பது சரியான பதில். இந்த படம் பார்த்து பதில் சொல்லுகின்ற இந்த கேள்வி பகுதிகளிலே 7வது கேள்வியாக நாங்கள் 3 படங்களை ஒன்றிணைத்து போட்டிருந்தோம். அதாவது பெண்களுக்குரிய படங்களாக இருந்தாலும் மேக்கப் பண்ற அந்த மேக்கப் செட், அந்த சில விடயங்களை, அதற்கு ஒரு படத்தையும், இன்னொன்று அங்கே கண்ணுக்கு மை அடிக்கிற ஒரு பெண்ணுடைய படத்தையும் போட்டிருந்தோம். கீழே ஒரு ஜன்னலால் எட்டி பார்க்கிற ஒரு படத்தை போட்டிருந்தோம். இந்த படங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது வேதத்திலே ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த வகையிலே நீங்கள் அநேகர் தேடி கண்டுபிடித்திருக்கிறீர்கள். சரியான பதில்களையும் கூட எங்களுக்கு எழுதியிருக்கிறீர்கள். ஜெசபேல் என்பது சரியான பதில். எப்படியாக அவள் கண்ணுக்கு மையிட்டு, எப்படியாக அவள் தன்னை அலங்காரம் பண்ணி, யெகூ வந்திருந்த பொழுது அங்கே எண்ணலாலை எட்டி பார்த்த பொழுது அந்த எண்ணலாலை தள்ளி விடப்பட்டாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களை, படம் பார்த்து பதில் சொல்லுகின்ற கேள்வி பகுதியிலே இந்த 4 கேள்விகளுக்கும் இதுதான் சரியான பதில்கள். அடுத்ததாக கேள்வி தொகையிலே 8வது கேள்வியாக நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் வேதாகமத்திலிருந்து. ஏவாள் கனியை பார்த்ததும் அந்த கனி ஏவாளுக்கு எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொல்லி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கும் கூட சரியான பதில்களை எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கது. இப்படியாக அந்த கனியை பார்த்ததும் அந்த கனி ஏவாளுக்கு இப்படிப்பட்டதா இருந்தது. அவள் புசிக்கவில்லை, ஆனால் புசிப்புக்கு நல்லது என்று சொன்னால் பார்வைக்கு இன்பமாய் இருந்ததாக அவளுக்கு தோன்றி இருந்தது. புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க ஒரு கனியா இருந்தது என்று சொல்லி அவளுக்கு அந்த கனி, அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு விடயத்தை தோற்றுவித்தது என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சரி, கேள்வி பகுதியிலே 9வது கேள்வியாக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். அடுத்த 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமமும் கிறிஸ்தவமும் உலகில் எங்கும் காண முடியாமல் அழிந்துவிடும் என்று கூறியவன் யார்? ஒருவர் வாழ்ந்த நாட்களிலே இப்படியாக கூறினார். அடுத்த 100 ஆண்டுகளில் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவமும் உலகில் எங்கும் காண முடியாமல் அழிந்து விடும் என்று கூறியிருந்தாராம். அவர் யார் என்று கேட்டிருந்தோம். வோல்டயர் என்று சொல்லுகிற ஒரு பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர், வோல்டயர் என்று சொல்லுகிறவர். ஆகவே இவர்தான் இப்படியான ஒரு கெர்ச்சிப்பை தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செய்தவர். ஆகவே இதுதான் சரியான பதில், வோல்டயர் என்பதுதான் அவருடைய பெயராக இருக்கிறது. அடுத்ததாக 10வதாக அன்புக்குரியவர்களே ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். ஒரு காணொளியை உங்களுக்கு அதாவது ஒளிபரப்பு செய்து அந்த காணொளியின் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கிற அல்லது நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற சம்பவம் என்ன, அல்லது அதிலே நடித்து சித்தரிக்கப்படுகிற அந்த சம்பவம் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தேன். சிலர் நீங்கள் சரியான பதில்களை எழுதியிருந்தீர்கள். சிலர், அதாவது இந்த எல்லா கேள்விகளுக்கும், அதாவது 9 கேள்விகளுக்கு சிலர் 10 கேள்விகளுக்கு பதிலை எழுதியிருந்தவர்கள் கூட இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களையே எழுதியிருந்தீர்கள். சிலருக்கு கஷ்டமான பதிலாக இருந்தது இந்த 9வது கேள்வி. ஆனால் 10வது கேள்வி நீங்கள் சரியான முறையிலே கண்டுபிடித்தீர்கள். அதற்கு உண்மையாக அதிலே அந்த காணொளி மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அந்த நடிப்புகளிலே சித்தரிக்கப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, அங்கே பிசாசானவன் எப்படியான ஒரு போராட்டமான ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே எப்படியெல்லாம் இன்னும் அதிகமாக வாழ்க்கையை அழித்து விடத்தக்கதான பல சிந்தனைகளை கொண்டு வருகிறான் என்றால், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஏதோ ஒன்றிலே பாதிப்புக்குள்ளாக போகும் பொழுது அங்கே பிசாசு இன்னும் அதிகமாக சிந்தனைகளை குழப்பி இருக்கிற சமாதானத்தையும் எடுத்து விடத்தக்கதான பல காரியங்களை அங்கே அந்த நடிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக பிசாசு போடுகிறான். அது மாத்திரமல்லாமல் அடுத்ததாக அந்த வாழ்க்கையை அழித்து விடத்தக்கதான ஒரு முடிவுக்குள்ளே நடத்தி செல்லுகிறான்
என்பதை நாங்கள் அந்த படத்தின் நடிப்பிலிருந்து பார்த்தோம். ஆனால் இதற்கிடையிலே இப்படியான சூழ்நிலைகளிலே ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர் யாரோ தேவனுடைய பிள்ளைகள் மூலம் அறிந்திருக்கிறார், அல்லது ஏதோ தொலைபேசி வாயிலாக அனுப்ப அதிலே நாங்கள் பார்க்கிறோம். தொலைபேசியில் தான் அவர் பார்க்கிறார். அந்த வார்த்தையை பார்த்து அந்த 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 ஞாபகம், அந்த சிந்தனை, அந்த எண்ணம் வந்த பொழுது தேவனை நோக்கி அதாவது தற்கொலை, கடைசி கட்டமாக தற்கொலை செய்து கொள்ளத்தக்கதான அந்த முடிவுக்கு போய்விடுகிறார். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் எப்படியாக அவரை தப்புவித்தார், அங்கே பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்று சொல்லுகிற அந்த காணொளியினுடைய அன்புக்குரியவர்களே அந்த சித்தரிக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் பார்த்தோம். ஆகவே நிச்சயமாக இது உங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நிச்சயமாக இப்படியான சூழ்நிலைகளில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் அநேகர் ஜெபிக்கிறவர்களாக கூட இருந்திருப்பீர்கள். இவைகள் மூலம் நாங்களும் எல்லாருக்குமே தேவனை அறியாத ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சொல்வதும், இப்படியாக தொலைபேசி மூலமோ பைபர் இப்படியான இலக்கங்கள் மூலம், வாட்ஸ்அப் மூலம், ஃபேஸ்புக் மூலம் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் வெளியிடும் பொழுது இப்படியான காலகட்டங்களிலே, இப்படியான நெருக்கமான சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நிச்சயமாக ஒரு கடைசி கட்டத்திலாவது தேவனை நோக்கி பார்த்து அவர்கள் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த கேள்வி பகுதிகள் நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக நடத்துவதற்கு ஏதுவாகவே எல்லா கேள்விகளும் எல்லா காரியங்களும் இருக்கிறபடினால் என் தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, இவைகள்தான் சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்கள். ஏதாவது நான் சொல்வதிலும் பிழை இருந்தால் நீங்கள் என்னோடு பேச முடியும், தொடர்பு கொண்டு கதைக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை உங்களிடம் கேட்க போகிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது நான் அந்த கேள்விகள் என்ன என்பதை சீக்கிரமாக சொல்லிவிடுகிறேன். முதல் 3 கேள்வி, இடையிலிருந்து பாடல்களை நாங்கள் ஒளிபரப்பு செய்து அந்த பாடல்களின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பேர் என்ன என்று சொல்லி 3 கேள்விகள் கேட்கிறோம். ஆகவே அதற்கான சரியான பதில்களை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த 4 கேள்விகள் படம் பார்த்து பதில் சொல் என்ற கேள்வி பகுதிகளாக இருக்கிறது. நாங்கள் திரையிலே படங்களை தோன்ற பண்ணி அந்த படங்களின் அடிப்படையிலே கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். 7 கேள்வி முடிந்து விட்டது. அடுத்த 2 கேள்விகள் வேதாகமத்தில் இருந்து நாங்கள் கேள்விகளை கேட்கிறோம். வேதாகமத்தின் அடிப்படையிலே அல்லது வேதாகமத்துக்குள்ளே இருந்து பதில்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக நாங்கள் கேள்விகளை கேட்கிறோம். ஆகவே 9 கேள்வி முடிவடைந்து விட்டது. அடுத்த ஒரு கேள்வி, இறுதி கேள்வி, நாங்கள் சென்ற வாரத்திலே கேட்டது போல இந்த வாரத்திலும் ஒரு காணொளி ஒன்றை உங்களுக்காக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த காணொளி மூலம் கூட அதிலே எப்படியான சம்பவத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் என்ற பதிலை எங்களுக்கு எழுத வேண்டும். இவைகள்தான் 10 கேள்விகள் இன்றைய நாளிலும் உங்களுக்காக வர இருக்கிறது. ஆகவே அநேகர் ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன கேள்விகள் வரப்போகிறது, என்ன பாடல் வரப்போகிறது என்று பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இப்பொழுதும் முதலாவதாக நான் உங்களுக்கு சொன்னது போல இடையிலிருந்து 3 பாடல்கள் ஒளிபரப்பாகும்படியாக ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்காக என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இப்பொழுதும் இடையிலிருந்து ஒளிபரப்பாகும் முதலாவது பாடல்.
அன்புக்குரியவர்களே, ஒலிபரப்பாகிய இந்த பாடலின் முதல் பாடல் வரி என்ன? பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? நிச்சயமாக நீங்கள் அநேகர் இலகுவான பாடல் முதலாவதே தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் போல இருக்கிறது. சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது. சரி, முயற்சி செய்யுங்கள். வருகிற வியாழக்கிழமைக்கு முன்பதாக உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம். இப்பொழுதும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இடையிலிருந்து ஒளிபரப்பாகும் இரண்டாவது பாடல். அன்புக்குரியவர்களே, இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய இந்த இரண்டாவது பாடலின் முதல் பாடல் வரி என்ன? பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? அன்பானவர்களே, இந்த பாடல் நீங்கள் அடிக்கடி கேட்ட பாடல்கள் தான். சிலருக்கு சில காலம் இந்த பாடலை கேட்கவில்லை, ஆனாலும் கஷ்டமாக இருக்கிறது என்று சிலர் சொல்லுகிறீர்கள். என்றாலும் சிலருக்கு சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், கண்டுபிடிப்பீர்கள். ஆமேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இடையிலிருந்து ஒலிபரப்பாகிறது மூன்றாவது பாடல். நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் இடையிலிருந்து ஒலிபரப்பாகிய மூன்றாவது பாடலின் முதல் பாடல் வரி என்ன? பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? நிச்சயமாக அன்பானவர்களே, இந்த பாடலும் அநேக நாட்களுக்கு முன்பதாக கேட்டோம், ஆனால் சில காலங்களாக கேட்கவில்லையே. ஆனாலும் எனக்கு நான் கண்டுபிடித்து விடுவேன், ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. இது சரியான பதிலாக இருக்குமா என்று சில சந்தேகங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்கள் அநேகருக்கு பரவாயில்லை, முயற்சி செய்யுங்கள். இன்னும் வருகிற வியாழக்கிழமை என்று சொன்னால் அநேக நாட்கள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் தெரிந்தவர்களிடம் கேளுங்கள், உதவி கேளுங்கள். அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். யார் படித்தது, இதனுடைய முதல் பாடல் வரி என்ன என்றெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு தேடல் உண்டாகட்டும், தேடல் இருக்கட்டும். இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய அந்த பாடலை நீங்கள் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் அடிக்கடி படித்து பாருங்கள். அந்த இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய பாடலை நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே நான்காவது கேள்விக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நான்காவது கேள்வியிலிருந்து ஏழாவது கேள்வி வரைக்கும் படம் பார்த்து பதில் சொல் என்ற கேள்வி பகுதிகளாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் 4 படங்களை திரையிலே தோன்ற பண்ணுவோம். தோன்ற பண்ணி அந்த படங்களின் அடிப்படையிலே சில கேள்விகளை நாங்கள் கேட்போம். நீங்கள் பதில்களை எங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுதும் நாங்கள் முதலாவதாக திரையிலே ஒரு படத்தை நாங்கள் தோன்ற பண்ணுகிறோம். திரையிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த அன்னையின் பெயர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
உங்கள் அநேகருக்கு இலகுவாக தெரிந்திருக்கும். சிலர் படத்தை பார்த்தவுடன் சில சந்தேகங்கள் வரலாம். ஆனால் எல்லாருக்குமே அறிந்த ஒரு பெண்மணி, அநேகரால் போற்றப்பட்ட ஒரு பெண்மணி. ஆகவே நான் கணக்க குறிப்புகளை சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன, இந்த பெண்மணி எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டும். படம் பார்த்து பதில் சொல் என்ற கேள்வி பகுதியிலே இன்னொரு படத்தை உங்களுக்காக திரையிலே தோன்ற பண்ணுகிறோம். இப்பொழுதும் கேள்வி பகுதியிலே 5வது கேள்வியாக இந்த கேள்வி வருகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படத்தில் இருக்கும் தேவ மனிதனுடைய பெயர் என்ன, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். இதற்கு அதாவது இப்படிப்பட்ட மனிதர்களை, இந்த தேவ மனிதர்களை குறித்த விடயங்களை சில வேளைகளிலே படத்தின் மூலம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில வேளைகளில் நான் சில குறிப்புகளை சொல்லும் பொழுது இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இவருடைய பெயர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் 2 குறிப்பை, இவரை குறித்த குறிப்பை நான் சொல்லுகிறேன். அவதானமாக நீங்கள் குறித்து அல்லது எழுதுவீர்களா இருந்தால் நிச்சயமாக இந்த தேவ மனிதனை நீங்கள் இனங்கண்டு கொள்ள முடியும். முக்கியமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர் தான். சில நேரம் நீங்கள் இவரை குறித்து அநேக போதகர்கள் அல்லது அநேக புஸ்தகங்களில் கூட நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனால் படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில இந்த குறிப்புகளை சொல்லும் பொழுது கண்டுபிடிப்பீர்கள். ஓகே, இவரை குறித்த குறிப்பு: கிறிஸ்துவை பிரசங்கித்ததன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார். கிறிஸ்துவை பிரசங்கித்ததன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டார். 2வது குறிப்பு: இவர் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது, அந்த சிறையில் இருந்த பொழுது அல்லது சிறைவாசகத்தின் போது மோட்ச பிரயாணம், பாவிகளில் பெரிய பாவிக்கு கிடைத்த அளப்பரிய கிருபை என்ற பிரபல்யமான நூல்களை எழுதியிருக்கிறார். இந்த நீங்கள் திரையிலே பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவ மனிதனை குறித்த குறிப்பை சொல்லுகிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது பதில் எழுத வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், இவருடைய பெயர் என்ன, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அதற்குத்தான் இந்த குறிப்பை சொல்லுகிறேன். இவர் கிறிஸ்துவை பிரசங்கித்ததினாலே சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது அந்த சிறை வாசகத்திலே இருந்து 2 கிறிஸ்துவுக்குள்ளான சில புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அது பிரபல்யமாக அநேகர் தேவனுக்குள்ளாக வளர்வதற்கு ஏதுவாக, தேவனை அண்டிக் கொள்வதற்கு ஏதுவாக, தேவனுக்குள்ளே வைராக்கியமாய் இருப்பதற்கு ஏதுவாக இந்த நூல்கள் இருந்ததென்று சொல்லப்படுகிறது. அவர் சிறைவாசகத்தின் போது, இந்த இதிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேவ மனிதன் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது, அந்த சிறையில் இருந்த பொழுது எழுதின புத்தகம் மோட்ச பிரயாணம், பாவிகளில் பெரிய பாவிக்கு கிடைத்த அளப்பரிய கிருபை என்ற பிரபல்யமான நூல்களை எழுதியிருந்தார். அன்பானவர்களே, நிச்சயமாக நீங்கள் இவரை கண்டுபிடித்திருப்பீர்கள். யார் என்று, எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கண்டுபிடித்திருப்பீர்கள். சரி, படம் பார்த்து பதில் சொல் என்ற இந்த கேள்வி பகுதியிலே 6வது கேள்வியாக நாங்கள் இன்னொரு படத்தை இப்பொழுது நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணுகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் சில படங்களை சேர்த்து ஒரு பெட்டிக்குள்ளே எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு படமாக போட்டிருக்கிறேன். இந்த படங்களை பார்க்கும் பொழுது வேதத்திலே எழுதப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனுடைய பெயரை கண்டுபிடிக்கலாம். ஆமென். ஒரு பலசாலியான மனுஷன்தான், நான் சொல்லவில்லை அதிகமாக. ஆகவே இந்த படங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது வேதத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்களுக்குள்ளே அந்த படங்களின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்களிலே இந்த மனுஷன் ஈடுபட்டார் அல்லது இப்படியாக செயற்பட்டார் என்பதை வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த படங்களை பார்க்கும் பொழுது வேதத்திலே எழுதப்பட்ட தேவ மனுஷனுடைய பெயர் என்ன என்பதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அடுத்த கேள்வி பகுதிக்குள்ளே நாங்கள் போகலாம். படம் பார்த்து பதில் சொல்லுகின்ற கேள்வி பகுதியிலே 7வது கேள்வியாக இப்பொழுது உங்களுக்காக திரையிலே படம் ஒன்று வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திரையிலே நீங்கள் பார்க்கிற இந்த படம், அதாவது அவர்கள் எப்படியாக அந்த படத்திலே இருந்து அந்த தொழிலை செய்வது போல வேதத்திலும் கூட இப்படியான ஒரு, அதாவது இந்த தையல் வேலை செய்து
தேவனுடைய நற்கிரியைகள், இப்படியான இந்த நற்கிரியைகளை செய்து சாட்சி பெற்ற ஒரு பெண்ணை குறித்து வேதம் எழுதியிருக்கிறது. ஆமென். மரித்த பொழுது கூட உயிரோடு எழுப்பப்பட்டாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், தங்களுக்கு இப்படி எல்லாம் இந்த உடுப்புகளை தைத்து தந்தா என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணின் பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. ஓகே, நிச்சயமாக நான் சொல்லும் பொழுது அநேகர் பதிலை கண்டுபிடித்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே கேள்வி பகுதியிலே 8வது கேள்வியாக வேதத்தில் இருந்து உங்களுக்காக நான் கேட்க இருக்கிறேன். 8வது கேள்வி, அன்புக்குரியவர்களை கவனமாக கேளுங்கள். வேதாகமத்தை எழுதியவர்களில் மருத்துவ துறையில் பணிபுரிந்த மருத்துவர் யார்? வேதாகமத்தை எழுதியவர்களில், அதாவது வேதாகமத்திலே ஒவ்வொரு புஸ்தகங்களையும் அநேகர் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே வேதாகமத்தை எழுதியவர்களிலே மருத்துவ துறையிலே பணிபுரிந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார். ஆமென். அவருடைய பெயர் என்ன? ஓகே, நீங்கள் அநேகர் கண்டுபிடித்திருப்பீர்கள். சரி, பார்ப்போம். வருகிற வியாழக்கிழமைக்கு முன்பதாக உங்களுடைய பதில்களை அனுப்புங்கள். நீங்கள் கண்டுபிடித்த பதில் சரியா பிழையா என்பதை பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. இப்பொழுது வேதாகமத்திலிருந்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறபடினாலே 9வது கேள்வியை கேட்கிறேன். எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யார்? எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறது. அவர்கள் யார் என்பதை நீங்கள் வேதத்திலிருந்து கண்டுபிடித்து எங்களுக்கு எழுத வேண்டும். ஓகே, 9வது கேள்வி வேதாகமத்திலிருந்து கேட்கிற கேள்வி, எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் இருந்து கண்டுபிடிக்க முடியும். அதை அழகாக எங்களுக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. அதாவது எப்படிப்பட்டவர்கள் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு எழுதி எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அவர்கள் யார் என்று சொல்லி நீங்கள் பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இறுதி கேள்விக்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இறுதி கேள்வி, அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் நாங்கள் ஒரு காணொளி ஒன்றை உங்களுக்கு நாங்கள் காட்டப் போகிறோம். அந்த காணொளி மூலமாக அன்பானவர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுகிற அல்லது நீங்கள் புரிந்து கொள்ளுகிற சம்பவம் என்ன என்பதை நீங்கள் எழுத வேண்டும். ஓகே, சில வேளைகளில் வேதத்திலே கூட எழுதப்பட்டிருக்கலாம், வேதத்திலே கூட சில சம்பவங்களை சித்தரித்து கூட இந்த காணொளிகள் வெளிவரலாம். ஆகவே நீங்கள் பார்க்கிற இந்த காணொளி மூலம் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அறிந்து கொள்ளுகிற சம்பவம் என்ன என்பதை உங்களுடைய பதில்களாக எங்களுக்கு எழுத வேண்டும். ஓகே, இப்பொழுது நாங்கள் அந்த காணொளியை நாங்கள் பார்க்கலாம். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சர்ச்ல. ஐயோ, 9வது மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குங்க. போச்சு முடிச்சுப்பாங்க. ஜோதர் மாஸ்டர். பிரைஸ் லார்ட் வில்லியம். என்ன ஃபர்ஸ்ட் ஆளா சூப்பரா வந்திருக்கீங்க. மாஸ்டர், 4 மணில எழுந்துட்டேன் மாஸ்டர். நானு சபைக்காக ஜெபம் பண்ணேன். நல்லா மீட்டிங் நல்லா நடக்கும்னு சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் இன்னைக்கு. ஓ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. உங்க Dress கூட ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. புது Dressங்களா? ஆமா மாஸ்டர், இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் எடுத்துறேன், சண்டே போலன்னு. ஓ சரிப்பா. வீட்ல எல்லாத்தையும் வந்து அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா மாஸ்டர், போய் சொல்றேன் மாஸ்டர் எல்லாரையும். எல்லாத்தையும் சொல்லிடு. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர். பிரைஸ் லார்ட். அம்மா, அந்த இங்க பாரு, வீட்ல பாரு, ஆன்லைன் மீட்டிங் தானே, இவ்ளோ மேக்கப் போட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. மேக்கப் மட்டும் இல்ல, அங்க பாரு புது Dress வேற. நல்லா வரேன், தலை சொரிஞ்சிட்டு இருக்கான் பாரு. A few moments later. அங்க பாரு எவ்வளவு கொண்டாட்டாங்க, நல்லா தின்னு வெறுத்துட்டு இருக்கான். இப்பதான் தூங்கி எழுந்து வந்துச்சுங்க போல, எப்படி உட்காந்துருக்கோம் பாரு, சர்ச்சு கட்சிக்கு ஒழுங்கா வரலாம். நீ சிரிக்காதீங்க. வாட்டி சொல்லிட்டேன் உங்ககிட்ட, குறுக்க நடுக்க வந்து டிஸ்டர்ப் எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீ டிஸ்டர்ப் தான் பண்ற. ஆனா இந்த வாட்டி சும்மா இருக்க மாட்டோமா?
ஏதாவது இப்போ குடுக்க நடுக்க வந்து பிரச்சனை பண்ணனா டென்ஷன் ஆயிடும், கத்திருவோம் பார்த்துட்டு. அட போடா, ரொம்ப பண்ணுவான் இவன். ஊர்ல இல்லாதவங்க பாக்குற மாதிரி. பெருக்க வேணாம், வீட்டுக்குள்ள குப்பையாகுது. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. என்னடா நடக்குது? ரொம்ப நேரம் பேசுறாங்க. நானும் தெரிய வேணாமா? ரொம்ப பண்றியடா நீ. இது வேற குப்பை குப்பையா போட்டு வச்சிருக்க, எப்படி பெருக்கிறது? வீடியோ ஆஃப் பண்றீ ஃபர்ஸ்ட். ஐயோ ஆமா, நல்ல வேலை. அவன் ஏய் குட்டா, நீ மட்டும் சாப்பிடுற? சும்மா கேட்குறாங்க. செஞ்சு பார்த்தா இருந்தா ஒன்றும் தான். காலையில எதுவுமே சாப்பிடல. நானா போக முடியும்? நான்சி பிரைஸ் லாட்மா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி. என்ன உன் வீடியோ சரியா தெரியவே மாட்டேங்குது? அது சிக்னல் ப்ராப்ளம் பாஸ்டர். தெரியல, எங்களுக்கும் தெரியல. சுத்தமா தெரிய மாட்டேங்குதுமா, ஹேங் ஆகி நிக்குது. ஆமா பாஸ்டர், நீங்க கூட தெரிய மாட்டீங்க. ஜான் பிரைஸ் லாட். பிரைஸ் லாட் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜான், இப்போ இந்த வாரம் மீட்டிங்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுப்பா. ஜான் கேக் ஜான், நெட்வொர்க் கொஞ்சம் சரியா வர மாட்டேங்குது. வீக்கா இருக்கு உங்க நெட்வொர்க். ஜான், நெட்வொர்க் வீக்கா இருக்கு. சிக்னல் சரியா கேட்க மாட்டேங்குது. ஜான், உங்க நெட்வொர்க் கொஞ்சம் வீக்கா இருக்கு. சிக்னல் சரியா கேட்கல. சரி விடுங்க. ஓகே, நம்ம அடுத்த ஜெப குறிப்புக்காக கடந்து போகலாம். A few moments later. இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ச்சை முடிய போகுது. அதுக்கப்புறம் ரிமோட் என்கிட்ட தான் வரணும். அந்த ஷோவை நான் பார்த்தே ஆகணும். அதெல்லாம் முடியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பாப்பேன். ஷின்சான் பாப்பேன். ஷின்சான் அதெல்லாம் என்ன ரோட்ல போய் அதெல்லாம் கிடையாது. புது படம் ஒன்று போடுறான். இன்னைக்கு யாருக்கும் ரிமோட் கிடையாது, எனக்கு தான். ரிமோட் மேல கையை ஒடிச்சிருவான். நான் போய் நானும் போவேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏய், ரொம்ப பண்ணீங்கன்னா அப்பா கிட்ட சொல்லுவேடா. முடியுது. ஆமென். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அந்த ரிமோட்டை ஒழுங்கா எங்களுக்கு கொடுக்குறேங்க. இன்னைக்கு நான் அந்த ஷோ பார்த்தே ஆகணும். இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான். எனக்கு தெரியாது, அந்த படம் வந்து புதுசா போடுறான். அதெல்லாம் வேணாம். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளியை நீங்கள் பார்த்தீர்கள். முயற்சி செய்யுங்கள். இது என்ன சம்பவம், இதன் மூலமாக உங்களுக்கு புரிந்து கொள்ளுகிற விடயம் என்ன என்பதை எங்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்துக்குரிய 10 கேள்விகளும் நான் கேட்டுவிட்டேன். இந்த கேள்விகளுக்குரிய பதில்களை நீங்கள் இப்பொழுது திரையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கோ அல்லது பைபர் இலக்கத்தின் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். அன்பானவர்களே, இல்லை என்று சொன்னால் ஃபேஸ்புக்கிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் எங்களுடைய மெசஞ்சர் மூலமாக கூட நீங்கள் எழுதலாம். இந்த ஃபேஸ்புக், அதாவது இந்த நிகழ்ச்சி எந்த ஃபேஸ்புக்கிலே ஒளிபரப்பாகிறதோ அந்த ஃபேஸ்புக்கின் மெசஞ்சர் மூலமாக உங்களுடைய பதில்களை எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறோம். அதே நேரம் நீங்கள் யூடியூப்பிலும் கூட அநேகர் யூடியூப் வாயிலாக அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள். உங்களுடைய பதில்களை வைபர் இலக்கத்தின் மூலம் நீங்கள் அனுப்பலாம், அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலம் அனுப்பலாம் என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறேன். நான் இலகுவான ஒரு முறையையும் சொல்லி வருகிறேன். உங்களுடைய பதில்களை ஒரு பேப்பரில் எழுதிவிட்டு ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை அன்புக்குரியவர்களை எங்களுடைய வைபர் இலக்கத்துக்கோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்ப முடியும் என்பதை உங்களுக்கு இலகுவான ஒரு முறையை நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் சில வேளைகளில் நேரடியாக வைபருக்குள்ளே போய் எழுதுவதும் மின்னஞ்சலுக்குள்ளே போய் எழுதுவதும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பேப்பரில் தமிழில் கூட அல்லது ஆங்கிலத்தில் கூட உங்களுடைய பதில்களை எழுதிவிட்டு போட்டோ ஒன்று எடுத்து எங்களுக்கு அனுப்புவீர்களாக இருந்தால் நாங்கள் அது சரியா பிழையா அந்த பதில்கள் என்பதை நாங்கள் பார்த்து அன்புக்குரியவர்களே நாங்கள் உங்களை தெரிவு செய்வோம், உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை உங்களுக்கு அறிய தந்து கொண்டு, அத்தோடு உங்களுடைய பதில்களை அன்புக்குரியவர்களே வருகிற வியாழக்கிழமைக்கு முன்பதாகவே எங்களுக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். நீங்கள் வியாழக்கிழமை எங்களுக்கு அனுப்புவீர்களாக இருந்தால் உங்களுடைய பதில்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளிலே சொல்ல முடியாது. என்றால் இந்த நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளிலே
பதிவு செய்யப்படுகிறபடினாலே உங்களுடைய பதில்களை வியாழக்கிழமைக்கு முன்பதாக எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்துக்குரிய என் கேள்விக்கென்ன பதில் என்ற நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வருகிற கிழமை என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன்.